எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுனால எனக்கு பிரெக்னன்சி எஃபெக்ட் ஆகிடுமா, என்னால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாதா, அந்த கருமுட்டை வளர்ச்சிங்கிறது மந்த்லி ஒரு எக்குங்கிறது நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுனால எனக்கு ப்ரெக்னென்சி எஃபெக்ட் ஆகிடுமா, என்னால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி ப்ராப்ளம் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அவங்களும் அவசியம் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுல நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓவிலேட்டரி டிஸார்டர். அதாவது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சிங்கிறது மந்த்லி ஒரு எக்குங்கிறது நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். ஸோ அது அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஹார்மோன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால, அந்த கருமுட்டை வளர்ச்சிங்கிறது ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்குது, அந்த ஓவிலேட்டரி ஃபேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 45 நாள் 50 நாள் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2 months கூட பீரியட் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஓவிலேஷனுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறச்சு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்களா, ஓவிலேஷனே ஆகாதா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களால் அந்த எக்ஸசைஸ், டயட், ஸ்லீப், ஹைட்ரேஷன் இது 4த்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஓவிலேஷனோட சான்சஸ் அதிகமாக கூடும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது நம்மளுக்கு 2 விதமான எக்ஸசைஸும் செய்யணும். அதாவது நம்மளோட கார்டியாக் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த கார்டியோ எக்ஸசைசஸ் அது அட்லீஸ்ட் ஒரு 3 days in a week செய்யணும். ப்ளஸ் அந்த சின்ன எக்ஸசைசஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அது அட்லீஸ்ட் ஒரு 2 days in a week செய்யணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக நானும் வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோனை பேசிட்டு ஒரு 20 minutes ஸ்லோவாக வாக்கிங் போகாமல் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியோட நம்ம அந்த கார்டியோ ப்ளஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங் 2 எக்ஸசைஸும் கூடின மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். டயட், எஸ் நம்மளுக்கே தெரியும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் ரிச் டயட், கார்பன் ஃபேட்டை கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வகைகள், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டு அந்த ஒரு டின்னரை சீக்கிரமாக முடித்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ணோம்னாலே அதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸ்லீப், மெயின் திங் இஸ் கோயிங் டு பி அவாய்டிங் டூ மச் ஆஃப் நைட் டைம் ஃபோன் ஆக்டிவிட்டி, நைட் டைம் லேப்டாப் வச்சுக்கிட்டு அந்த ப்ளூ லைட்டில் இருக்காமல் கொஞ்சம் ஏர்லி டு பெட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாகவே ஹெல்ப் பண்ணும். தண்ணி குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இந்த 4 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அவசியம் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட அந்த ஓவிலேட்டரி ஸ்டேட் மாறி நம்மளுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி ஆகி அந்த முட்டை உடையறதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர், அப்படியும் எனக்கு பீரியட்ஸும் ரெகுலராக வரலை, எனக்கு பேபியும் எனக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ there are certain medications, நம்ம ஓவிலேஷன் இண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த சில மாத்திரைகள் இருக்குது. ஸோ அது கொடுக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு சீரியலாக அந்த மாத்திரை கொடுத்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களோட கருமுட்டை வளர்ச்சி எப்படி ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரியோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்லையும் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ பிசிஓடி இருந்ததுனாலே நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு பயப்படாமல் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களோட ப்ரெக்னென்சிங்கிறது அவசியம் நடக்கும்.